சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மூன்றாவது நாளாக நேற்றும் கனமழை கொட்டியதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, சோழவரம், தாமரைப்பாக்கம், செங்குன்றம் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றும் கனமழை பெய்ததால் மழை பாதிப்புகள் அதிகரித்தன. பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி முழுவதுமாக நிரம்பி கால்வாய்கள் வழியாக உபரி நீர் வெளியேறியது. இதனால் அருகே இருந்த குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி குட்டி போல் காட்சியளித்தது. பொன்னேரியை அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் 500க்கு மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் பொதுமக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த முயன்றதால் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் அருகே கும்மனூர் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்தது. ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் பாலேஸ்வரம், ஏஎன் குப்பம், லட்சுமிபுரம் தடுப்பணைகள் நிரம்பி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆண்டார்மடம் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கண்ணன்கோட்டை, தேர்வாய்கண்டிகை, சானாபுத்தூர், சூரப்பூண்டி உள்ளிட்ட ஏரிகளில் நீர் வெளியேறுவதால் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கும்பிடி, ஏடூர், எடாவூர், ஏடுகன்பாலம் அருகே உள்ள கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சானார்பாளையத்தில் டாஸ்மாக் கடை பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ள போதும் சிலர் ஆபத்தை உணராமல் மது பாட்டில்கள் வாங்க வெள்ளத்தில் நடந்து சென்றனர். சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட மாபுஸ்கான்பேட்டையில் 100க்கு மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே பாதாள சாக்கடை குழாய் பதிக்கப்பட்டு சாலை முறையாக சீரமைக்கப்படாமல் இருந்ததால் மழைக்கு உள்வாங்கி தனியார் பேருந்து சிக்கியது. ஆவடி, அம்பத்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அபாயத்தை மனதில் கொள்ளாமல் அவற்றில் இளைஞர்கள் மீன்பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் சென்னை மணலி அருகே உள்ள பர்மா நகர், சடையாங்குப்பம் முக்கிய சாலை மற்றும் தரைப்பாலத்தை மூழ்கடித்தது. ஏற்கனவே புதுநகர், நந்தியம்பாக்கம், ஆண்டார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாமல் இருப்பதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மணலி மண்டலத்திற்குட்பட்ட ஆண்டார்குப்பம், காமராஜர் நகர், கன்னியம்மன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு வாழை, நெல் மற்றும் கீரை பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானது. இதனிடையே இன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.